அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெல்லிய உடல் தோற்றத்தை கொண்டும் திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் யாரும் எதிர்பார்க்காத வேடங்களையும் தனது நடிப்பினை வெளிப்படுத்தி பல்வேறு பிரிவுகளிலும் பல விருதுகளையும் வென்றுள்ளவர் தான் நடிகர் தனுஷ். தமிழ் திரையில இவரை இந்தியாவின் ப்ரூஸ்லி என்னும் புனைப்பெயர் கொண்டு அறியப்படுவாராம். தனுஷ் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நம்ம சேனலினுடைய வீடியோவை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நடிகராக தனது திரைப்பயணத்தை தொடங்கிய தனுஷ் தற்போது தயாரிப்பாளராகவும் பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர் என பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி ரசிகர் மத்தியில் பிரபலமாயிருக்காரு. தமிழில் இவர் நடித்த ஆடுகள திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பிரபலமானதை அடுத்து இப்படத்திற்காக இவர் தேசிய விருது உள்பட பல விருதுகளையும் வென்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றார். பின்னர் இவர் நடிக்கும் திரைப்படங்களில் இவரது கதாபாத்திரம் மிகவும் ஜனகரஞ்சிதமாக யாரும் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவிலும் தனது நடிப்பினை வெளிப்படுத்தி பல விருதுகளையும் வென்றிருக்காரு. தமிழ் திரைப்படங்களில் நடிகனாக நடித்து அறிமுகமாகி தற்போது பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பல்வேறு பிரிவுகளை பணியாற்றி தமிழ் மற்றும் இந்திய சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற நபராக இருக்கிறாரு. தனுஷ் இந்திய சினிமாவை தொடர்ந்து ஹாலிவுட் திரைப்படங்களில் நடித்து வராரு. தனுஷ் தமிழ் திரைப்பட பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான கஸ்தூரி ராஜா மற்றும் விஜயலட்சுமி என்பவர்களுக்கு மகனாக பிறந்திருக்காங்க. பிறப்பால் ஒரு திரை குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் பின்னர் இவர் தந்தை இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் உருவான துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் கதாநாயகனாக 2002 நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமாயிருக்காரு. தனுஷ் பார்த்தோம்னா தமிழ் இந்திய திரைப்பட பிரபல முன்னணி நடிகரும் தமிழ் திரைப்பட சூப்பர் ஸ்டார் என புகழ் கொண்ட ரஜினிகாந்த் என்பவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமணம் எப்போ நடந்துச்சுன்னா நவம்பர் 18, 2004 நடந்தது. சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடந்ததாம். யாத்ரா, லிங்கா என 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நடிகர் தனுஷனுடைய இயக்கத்தில் அவருடைய சகோதரியின் மகள் தான் பவிஷ் ஹீரோவாக அறிமுகமாக உள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை வரும் பிப்ரவரி 21 வெளியாக இருக்குது. அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. படத்தின் இயக்குனராக நடிகர் தனுஷ் பங்கேற்காதது பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்குது. பவிஷ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், மேத்யூ தாமஸ் என இளைஞர்கள் பட்டாளத்தை வைத்து இளமை துள்ளலுடன் நடிகர் தனுஷ் இயக்கியுள்ள படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தில் ஸ்பெஷல் கேமியோவாக பிரியங்கா மோகனும் கோல்டன் ஸ்போரா படலுக்கு மடிசார் கட்டிய மாமியாக நடனம் ஆடியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் வெளியான அத்தனை பாடல்களுமே இளைஞர்கள் வெகுவாக கவர்ந்து இருக்கும். பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்துக்கு, தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கும் தான் அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸில் போட்டியே நடக்க போவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் தனுஷ் என் ஆடியோ லான்ச்சுக்கு வரவில்லை என்பதற்கான காரணத்தையும் வெளியாகி இருக்குதாம். தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது. நிகழ்ச்சியான நாயகன் ஜிவி பிரகாஷ் கலந்து கொண்டாராம். சிறப்பு விருந்தினராக லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்தம், அமரன் பட இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி, எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், அருண் விஜய், போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா, சரண்யா பொன்வண்ணன், படத்தில் நடித்த நடிகர்கள் உட்பட பலரும் பங்கேற்றிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனரான தனுஷ் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்காவது பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் மீது தனுஷுக்கு என்ன கோபம் என அங்கே வந்தவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வெஸ்டர் பாஸ் நிறுவனத்தின் சேர்ந்த ஸ்ரோயஸ் சரியான பதிலை அளித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. குமாரனுடைய குட் பேக் அக்லி படத்துக்கு போட்டியாகவே இட்லி கடை படம் வராது என்று அகஸ்மாகத்துக்கு தள்ளி போகும் என சில ரூமர்கள் கிளம்பி வர நிலையில் இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு தனுஷ் பிஸியாக இருப்பதால் தான் இங்கே வர முடியல. ஏப்ரல் 10 படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பதால் ரொம்பவே கடுமையான தனுஷ் உழைத்து வராரு என ஸ்ரோயஸ் பதில் அளிச்சிருக்காரு. இவருடைய நடிப்பில் பார்த்தோம்னா அடுத்ததாக வரவிருக்கும் படங்கள்னா குபேரா, இட்லி கடை ஆகிய 2மே படங்கள் வரவிருப்பதாகும். அதே போல் அவர் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோப படமும் இந்த மாதம் ரிலீஸாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து அவர் கைவசம் ஏராளமான படங்கள் இருக்குதாம். முக்கியமாக ஹாலிவுட் படம் ஒன்றிலும் நடிக்க இருக்கிறாரு. இந்த சூழலை அவர் குறித்து அவர் தந்தை கஸ்தூரி ராஜா பேசியிருப்பது
ஒரு விஷயமாக பார்க்கலாம். தனுஷ் சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றிருப்பார். இதுவரை எந்த பட்டத்தையும் அவர் தனது பெயருக்கு முன் போட்டு கொண்டதே இல்லையா. நல்ல நடிகர் என்ற டேக் அவர் பெயரோடு இருக்குதான். நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்கம், பாடல்கள் பாடுவது, எழுதுவது, படங்களை தயாரிப்பது என ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாரு. அவரது நடிப்பில் கடைசியாக ராயன் திரைப்படம் வெளியானது. 50வது படமான அதனை அவரே இயக்கமும் செய்திருந்தார் என குறிப்பிட்டிருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அந்த படத்தின் மீது அவரும் அவரது ரசிகர்களும் வச்சிருந்தாங்க. குறிப்பாக பவர் பாண்டி படத்தை இயக்கிய கவனம் ஈர்த்தது போல அந்த படத்தின் மூலமும் கவனம் ஈர்ப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தாங்களாம். வடசென்னை, வானத்தை போல போன்ற படங்களின் கலவைனா ராயன் என்று பெயர் எடுத்ததாம். தோல்வியடைந்தது மட்டும் இல்லாமல் கடுமையான ட்ரோலையும் அந்த படம் சந்தித்தது. வசூல் ரீதியாகவே நஷ்டத்தை சந்தித்தது என்பது நினைவு கூறத்தக்கது என அவர் சொல்லியிருக்காரு. ராயன் பட தோல்வியடைந்தாலும் நிலையில தனுஷனுடைய தந்தை கஸ்தூரி ராஜா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கான்னா, தனுஷ் எப்போதுமே ஒரு கடவுளுடைய குழந்தைனா. எனது மனைவி ஊரான சங்கராபுரத்திலிருந்து என்னுடைய திரை பயணத்தை ஆரம்பித்தேன். நான் சினிமாவுக்காக கஷ்டப்படவே இல்லை. கடவுள் தான் என்னை கொண்டு போய் வீசு சாரிடம் நிறுவினார். இதன் காரணமாகவே கஷ்டத்தை எதுவுமே நான் அனுபவிக்கவில்லை. நான் இயக்குனர் ஆவதற்கு பிறகும் கூட ஒரு 50 மனிதர் வாய்ப்பு கேட்டாங்க. இப்போது அந்த மனிதர் வாய்ப்பு தான் கெட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னை கடவுள் அந்த மாதிரி விடவில்லை. அதே போல்தான் தனுஷும். தனுஷாக எதையும் தேர்ந்தெடுப்பதே இல்லையா. எல்லாம் அவரை தேடி தானாகவே வருது. ஹிந்தி பட வாய்ப்பும் ஹாலிவுட் பட வாய்ப்புமே அப்படிதான் வந்தது. நான் இதை மாமதையில் சொல்லலை. தனுஷ் எப்போதுமே ஒரு கடவுளின் குழந்தை தான். ஆனால் அவரிடம் கேட்டால் அப்பா அம்மா கொடுத்த ஆசீர்வாதம் தான் சொல்வார். உண்மையில் நேரம் தவறாமையும் கடின உழைப்பும் தான் தனுஷின் வெற்றிக்கு காரணம் என ஒரு பேட்டியில் பெருமையாக சொல்லியிருக்காரு தனுஷோடைய அப்பா. தனுஷ் பார்த்தோம்னா இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி கணிசமான வசூலை பெற்றிருந்த நிலையில திரைப்படத்தின் வெற்றியை அடுத்து தனுஷை தற்போது நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் படத்தையும் இயக்கியிருந்தார். முழுக்க முழுக்க இளசுகளுடைய காதல், ரொமான்ஸ், பிரேக்கப் வைத்து ஒரு ஜாலியான கதையை எடுத்திருக்காரு தனுஷ் இந்த படத்தில். இத்திரைப்படம் பார்த்தோம்னா ட்ரெய்லர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியே இருக்குது. பல திறமைகளை கொண்டவர் தான் நடிகர் தனுஷ். பவர் பாண்டி படத்தை இயக்கி அனைவருடைய கவனத்தை ஈர்த்தவர். இதைத் தொடர்ந்து தனுஷ் ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருந்தார். இந்த படத்திலும் வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்தாலுமே தங்கை சென்டிமெண்ட் பாஸ் ஆகி விட்டதால் படத்திற்கு ரசிகர்களிடம் வரவேற்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தனுஷ் தனது சகோதர மகனையும் அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர் ஆகியோரை வைத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தையும் இயக்கி முடிஞ்சிருக்காரு. இது பிப்ரவரி 21ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக இருப்பதாக தகவலும் வெளியான நிலையில அந்த ட்ரைலர் ஜிவி பிரகாஷ் பார்த்தோம்னா இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. இவருடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் இந்த படத்தை பார்த்து எஸ்.ஜே. சூர்யா படத்தை பார்த்து வெகுவாக பாராட்டியிருக்காரு. அதே போல படத்தை பார்த்த இயக்குனர் மாரி செல்வராஜும் ஒரு வழக்கமான காதல் கதையாக இருந்தாலுமே இப்படம் பார்ப்பதற்கு ஒரு உற்சாகமாக பிறந்தது. இந்த உற்சாகம் இந்த படம் பார்க்கும் அனைவருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும்னு என்ன சொல்லியிருக்காரு. இத்திரைப்படத்தில் தனுஷிற்கு மேலும் ஒரு வெற்றி படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. அதை அடுத்து இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் பார்த்தோம்னா இட்லி கடை என்ற படத்தை இயக்கியும் நடித்து வராரு. இதில் நித்யா மேனனும் கதாநாயகியாகவும் அருண் விஜய் வில்லனாகவும் நடிக்கும் திரைப்படத்தில் ராஜ்கிரண் ஆகியோர் முக்கிய பாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுது. இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் சேகர் கம்லா இயக்கத்தில் குபேரா படத்தின் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. அதில் அவருடன் ராஷ்மிகா மந்தனாவும் நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்து வராங்க. இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் எப்போ ரிலீஸ் ஆக இருக்குதுன்னா பிப்ரவரி 21, 2025. அது மட்டும் இல்லாமல் இவர் ப்ரொடியூசராக மாரியப்பன் படத்தை எப்போ ரிலீஸ் செய்ய போகிறோன்னா 14 ஏப்ரல் 2026. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். என்னுடைய பிரபலமான திரைப்படங்கள் பார்த்தோம்னா பொல்லாதவன், அசுரன், வடசென்னை, ஆடுகளம், வேலையில்லா பட்டதாரி போன்ற படங்கள். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் இவர் நடித்த திரைப்படங்கள் இவருக்கு பெரிய அளவில் பிரபலமானது. இவர் பல புது புகை இயக்குநர்களுடன் இணைந்து சுவாரஸ்யமான திரைக்கதையில் இவர் நடிக்க படங்கள் எல்லாம் இவருக்கு முக்கிய படங்களாகவும் பல விருதுகளையும் வென்று தந்திருக்கான். தனுஷ் தமிழ் திரையுலகில் பல வெற்றி திரைப்படங்களை தந்து பல ரசிகர்களை கவர்ந்து பிரபலமான இவருக்கு பல விருதுகளும் வென்றிருக்காரு. தேசிய விருது உள்பட விகடன், ஸ்டார், விஜய், எடிசன் பல முன்னணி திரையுலக பல விருது அமைப்பு விருதுகளையும் வென்று ஒரு முன்னணி நடிகராக புகழ் பெற்றிருக்கார் நடிகர் தனுஷ்.
சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.